மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொலியில சாரதி அப்படின்னா உலக அரங்குல வாகனத்தை ஓட்டுறவன் தான், ஆனா நம்ம நாட்டுல மட்டும்தான் உயிரை ஓட்டுறவன் அப்படின்ற மாதிரி நிறைய பதிவுகளை பார்த்தாச்சு. ஹபரண பகுதியில நேற்றைய தினம் நடந்த கோர விபத்து பற்றி தான், காரணம் என்ன, எதனால் நடந்த, யார் உயிரிழந்தது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில நான் உங்களோட கதைக்க போறேன். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கோர விபத்து ஹபரண கல்வங்குவை என்ற பகுதியில ஒரு வேனும் ஒரு பஸ்ஸும் மோதி கொண்டதுல 2 பேர் உயிரிழக்கிற மாதிரியும் 35க்கும் அதிகமானவங்க படுகாயமடைந்து வைத்தியசாலை அனுமதிக்கிற மாதிரி அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதை பார்க்க முடிந்தது. இதை கோர விபத்துன்னு சொல்றதா அந்த வார்த்தைகள் கூட போதாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய விபத்து, இப்படியான ஒரு அகோர விபத்து தொடங்குகின்ற பயணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன கிண்ணியாவை சேர்ந்தவர் ரிஸ்கான், வயது 31 வயது. இவர் அவருடைய தொழிலை வாகன சாரதி, சொந்த வேன் வச்சிருக்கிறாரு. கடந்த சில தினங்களுக்கு முன்னால் தான் வாகனத்தை நேர்த்தியாக அழகாக பசந்தாக ஆக்கியதாக கூட சொல்லப்படுது. 8-10 வருஷங்களாக இது தொழிலா செய்யறவர். 31 வயது, 2 குழந்தைகளுடைய தந்தை. ஒரு குழந்தைக்கு வயது 4, இன்னொரு குழந்தைக்கு வயது 1. ஒரு சின்னொரு குடும்பம், வறுமை கோட்டில் வாழ்றவர். ஏதோ ஒரு வகையில் இதைத்தான் தொழிலா செய்யறவர். அன்றைய பயணம் 7 மணி அளவுல சின்ன கன்னியால இருந்து அவர் புறப்படுறாரு. ஒரு 4-5 பேரை அழைச்சிட்டு போறாரு. விமான நிலையத்துல விட்டுட்டு வர்றதுக்கு அவர் தொழில் ஹையர் தொழில். சரி, ஒரு நேர்த்தியான வாட்டசாட்டமான ஒரு குடும்பஸ்தர். இவருடைய பயணம் ஆரம்பிச்சு ஹபரண கல்வங்குவ அப்படின்ற இடத்துக்கு வார இந்த சந்தர்ப்பத்துல காலில இருந்து ஒரு தனியார் பேருந்து திருகோணமலையை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பஸ் வண்டி இந்த பகுதிக்கு வார இந்த சந்தர்ப்பத்துல இந்த பஸ் வண்டியும் வேணும் மோதிக்கொண்டதுல இந்த விபத்து நடந்ததாகத்தான் இப்போதைக்கு தெரியுது. எதனால் நடந்த, என்ன ஏது என்ற விசாரணைகள் இப்போது போலீஸ் மட்டத்துல நடந்து கொண்டிருக்கிறதாக தெரிய வருது. இந்த விபத்துல வேனுடைய சாரதி ரிஸ்கான் பரிதாபகரமாக அதே இடத்துல மரணிச்சு அந்த சீட்ல சாஞ்சி அப்படியே இருக்கிறத பார்க்க முடிந்தது. உண்மையிலே இந்த விபத்துக்கள் நமக்கு எதை சொல்லுது, நம்ம நாட்டுடைய நிலைமைகள் என்ன, சாரதிகளுடைய மனோநிலை என்ன, எதனால் இந்த விபத்துகள் நடக்குது, இந்த பல்வேறு விஷயங்களை நாங்க கண்டுக்கிறது இல்லை. இதை பத்தி யாரும் பேசுறதும் இல்லை. இது எதனால நடக்குது, தடுக்கிறதுக்கான வழிகள் இல்லை என்ற பல்வேறு விஷயங்களை நம்ம யோசிக்கிறதும் இல்லை. அதை ஒரு எமோஷனாக பார்த்துட்டு அறிவு ரீதியா யோசிக்காம நம்ம கடந்து போறோம். உண்மையிலே இந்த ஒரு விபத்து நமக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே சாரதிகளுடைய அசம்பந்த நிலையத்தான் சொல்லுது. விபத்தை பார்க்கற நமக்கு தெரிகிற விஷயம், மிக வேகமாக இந்த பஸ் வண்டி வந்திருக்க வாய்ப்புண்டு என்பதுதான் நமக்கு தெரியுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பஸ் வண்டி அவ்வளவு தூரம் பாதையை விட்டு விலகி ஒரு வயல் பகுதியில விழுகிற அளவுக்கு ஒரு வேன் மோதி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் வேனுடைய சைட் பக்கத்தை பார்க்குற நேரம் அந்த பஸ் வண்டி ஏதோ ஓவர்டேக் பண்ண முயற்சிச்சிருக்கணும். அதனால சைட்ல டிரைவர் பக்கமாக பட்டு அந்த வேனை பார்க்க முடியல இல்லையா, வெறும் கூடு மட்டும் தான் மிச்சமாக இருக்கிறத பார்க்க முடியுது. அதுல இருந்தவங்க, பஸ்ல இருந்தவங்க அனைவருக்கும் மிக பயங்கரமான காயங்கள் ஏற்பட்டு வைத்தியசாலையில அனுமதிக்கப்படுற அந்த சம்பவத்தை பார்க்க முடியுது. பாதை விபத்துக்கள் கடந்த காலங்கள்ல எப்படியான விளைவுகளை நாட்டில் ஏற்படுத்திருக்கி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்த காலத்துல கூட இத்தனை உயிர்கள் போயிருக்காது. ஒரு அறிக்கை சொல்லுது. இந்த அறிக்கையை சமர்ப்பிச்சவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்ட வைத்தியத்துறை பேராசிரியர் பெரரா என்று சொல்லுகின்ற ஒரு வைத்தியர் இந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருந்தாரு. அவர் அதுல சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக கடந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட எத்தனை விபத்துக்கள் நடந்திருக்குது, எத்தனை உயிர் சேதங்கள் நடந்திருக்கின்ற ஒரு விஷயத்தை பட்டியலிட்டு சொல்லியிருந்தாரு. அதுல இந்த 5 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 1,18,240 விபத்துக்கள் நடந்ததாக சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்களேன், 1 2 உயிர் சேதங்களை மட்டும் அவர் சொல்றாரு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12,140 உயிர்கள் போயிருப்பதா சொல்றாரு. இதுல அங்கவீனங்கள், கையில்லாம போனது, காது இல்லாம போனது, உடம்பு செயலிலிருந்து கோமா நிலையில இருக்கிறது எல்லாம் அவர் சொல்லல. வேற பொருளாதார சேதங்கள் எல்லாம் அவர் சொல்லல. உயிர் சேதங்கள் மட்டும் 12,000 தான். யோசிச்சு பாருங்களேன், 5 வருஷத்துக்கு நம்ம நாடு கடந்து வந்த பாதையில யுத்த காலத்துல கூட இத்தனை உயிர்கள் போயிருக்க வாய்ப்பில்லை. இத்தனை பேர் அங்கவீனர்களாக மாறி இருக்க வாய்ப்பில்லை. அப்படியாக இருந்தா இது ஒரு தேசிய பிரச்சனையாக ஏன் அரசு பார்க்கல, சமூகம் ஏன் இதை பார்க்கல, இதை ஏன் ஒரு விபத்துன்னு மட்டும் கடந்து போறாங்க? இதுக்கான விடயத்தை நான் தேடணும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த விபத்து என்ற பேரழிவு நாட்டினுடைய ஒரு சீரழிவா மாறினது என்பதுதான்
இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயம் கருத்துல கொள்ளப்படல, யாரு கருத்துல கொள்ளணும் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தேடினதுல போக்குவரத்து அமைச்சுக்கு கீழே ஒரு திணைக்களம் இருக்குது. அந்த திணைக்களம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீதி பாதுகாப்பு தேசிய சபையின் ஒரு சபை உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த சபையினுடைய அறிக்கை ஒன்று சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, விபத்துக்கள்ல மிக முக்கியமாக தனியார் பஸ் வண்டிகளுடைய விபத்துக்கள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. 2021 அறிக்கை சொல்லுது, தனியார் பஸ் வண்டிகளுடைய இந்த விபத்துக்களுடைய எண்ணிக்கை 129 இருக்குது. இது என்ன கணக்கு அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க இல்லையா? சிடிபி பஸ்ஸினுடைய அளவை சொன்னா இது எத்தனை மடங்கு கூட அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. சிடிபி பஸ்ஸுகளினுடைய அந்த விபத்துக்களோட எண்ணிக்கையை சொல்லும்போது சொல்றாங்க, அதே அறிக்கையில அதுக்கு பக்கத்துல போட்டிருக்காங்க 37. எத்தனை மடங்கு அதிகம் பாருங்களேன். இது எதனால நடக்குது? ஏன் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க எதனால இந்த விபத்துக்குள்ளாகிறாங்க? சாகணும்னு சொல்லியே வீட்டுல இருந்து வந்துட்டாங்களா? இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஒரு விஷயத்த தேடி பார்க்க வேண்டிய கடமைப்பாடு அரசுக்கு மட்டும் இல்லை, சாமானிய மனிதனுக்கும் இருக்குது. ஏன்னு கேட்டா ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு மனிதன் பாதிக்கப்பட்டிருப்பான் விபத்துக்களால. சரி, இந்த அதிகார சபை இதனுடைய பணிநோக்கு என்னன்னு தேடி பார்த்ததுல அழகான ஒரு பணிநோக்கு சொல்லப்பட்டிருக்குது. அந்த பணிநோக்கு நடந்திருக்கா இல்லையா என்ற ஒரு வாதமும் நாங்க முன்வைக்க வேண்டியிருக்குது. அந்த பணிநோக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீதி விபத்துக்கள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கியாச்சா? தொலைநோக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப விசித்திரமா இருக்குது. அனைவருக்கும் பாதுகாப்பான வீதி. இன்னைக்கு பாதுகாப்பான வீதி இருக்குதா, இல்ல பாதுகாப்பான பயணம் தான் இருக்குதா? ஒருத்தன் தற்கொலை செய்யணும்னா இனி தூக்கு போட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஒரு தூர பயணம் உண்டா, ஒரு பஸ்ல ஏறுங்க, அதுல நீங்க பிரைவேட் பஸ்ல ஏறுங்களேன், உங்களை பத்திரமா எமலோகத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்படித்தான் இன்னைக்கு நடைமுறை பார்க்க முடியுது. 98 இந்த சபை உருவாக்கப்படுது. இன்னைக்கு எத்தனை வருஷம், இதுக்கு எத்தனை வயசாகுது? 27 வருஷங்களை கடந்தாச்சு. இந்த சபையில் உள்ளவங்களாவது சொல்றாங்களா இன்னென்ன பிரச்சனை இருக்கு, இதை இப்படி தீர்த்துக்கலாம், இதுக்கான ஆய்வுகள் இதுதான், ஏதாவது வாய் திறந்திருக்காங்களா? என்ன அரசு நிறுவனம்னா அங்க ஓய்வெடுக்க போறது, உட்கார போறது, அரசியல் பேச போறது, ஊர்பலாய் கழுக போறது, இப்படித்தானே அது இருக்குது. இதுல எவன் செத்தா எவனுக்கு என்ன? சாகராவங்களுக்கோ பயணிகளுக்கோ தெரியாது இப்படி ஒரு சபை இருக்குதான்னு கூட மக்கள் கேள்வி கேட்கறதும் இல்லை, அரசு அதிகாரிகள் வேலை பார்க்கறதும் இல்லைன்றது நமக்கு தெரியுது. இந்த விபத்துக்கான காரணங்களை பார்த்தா நிறைய காரணம் சொல்லிட்டு போகலாம். மிக முக்கியமாக அதிவேகமாக வாகனத்தை ஓட்டுற சாரதி, வேகம் ஒரு காரணமாக சொல்லப்படுது. இரண்டாவது விஷயம் தான் இந்த வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நாட்டில் சட்டங்கள் இருக்கு. ஆனா அந்த சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டதை தாண்டி அந்த சட்டங்கள் நடைமுறையிலே இல்லை என்பதுதான் நமக்கு தெரிய ஒரு விஷயம். இந்த வேகம் அதிகமானதுனால நடந்த விபத்துகளை கொஞ்சம் கடந்த காலத்துல பாருங்களேன், எங்களுக்கு தெரியும். மன்னம்பட்டியில பாலத்துக்கு மேல பாஞ்சி 12 பேர் இறக்குற மாதிரியும் 51 பேர் காயமாடுற மாதிரியும் ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சது. பதுளையில் ஒரு சம்பவம், கொழும்பு பஸ் அந்த வங்குல மிக வேகமாக போய் 200 அடி பள்ளத்தாக்குல விழுந்ததுனால 14 பேர் இறக்குற மாதிரியும் 31 பேர் காயமாகிற மாதிரியும் நடந்து முடிஞ்சு. என்ன நடவடிக்கை எடுத்த அந்த சாரதி எங்க? இப்படியான பல்வேறு கேள்விகள் இருக்கு இல்லையா? சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போக்குவரத்து போலீசார் நல்லா தெரியும் சாமானிய மக்களுக்கு, சட்டத்தை நாங்க மதிக்க தேவையில்லை, அதை மீறிட்டா நம்ம ஊழல் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள, லஞ்சம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள அத்தனை உயிர்களையும் அத்தனை சேதங்களையும் அப்படியே புதைச்சிடும் இல்லையா? சம்பாதிக்கணும், வேகமாக ஓடணும், 4 டிக்கெட்டை ஏற்றுக்கொள்ளணும், அதுல ஏதாவது பணம் சம்பாதிக்கலாம் மனோநிலை மாறி இருக்குது. சட்டம் ஏதாவது செய்யுமா அப்படின்னு பார்த்தா சட்டமும் பத்தைக்குள்ள உட்கார்ந்து பத்திரமா குற்றம் செய்யும் வரைக்கும் பார்த்திருந்து காத்திரமா பிடிச்சு என்ன பண்ணலாம், கோர்ட்டுக்கு போட்டா 25,000, காதோட காது வச்சு கையோட கை வச்சு முடிச்சுட்டா ஒரு 5,000த்துல முடிச்சிடலாம் என்ற ஒரு அவல நிலை இருக்கிறதுனால சட்டங்கள் இங்க வேலைக்காகாது என்பது நமக்கும் தெரியுது. இதை பத்தி யாராவது சாமானிய மக்கள் வேகமா போறீங்க, ஏன் பாதுகாப்பா போகலாம் என்று சொன்னா அடிச்சு அவனை வெளியே இறக்கி விட்டுறது, ஏத்தும் போது காலை பிடிச்சு கையை பிடிச்சு சீட்டியனவா, சீட்டு இருக்குது ஏறுங்களே கெஞ்சுறது. ஆனா ஏத்திட்டா கணக்கும் எடுக்கிறதுல. கடந்த காலங்கள் ஒரு வீடியோ பார்க்க முடிந்தது. ஒரு பிரைவேட் பஸ்ல கால் வைக்க இடம் இல்லாம எல்லாரும் ஏத்தி புறஞ்சோடனே கண்டக்டருக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு நகர இயலாதனால சீட்டுக்கு மேல குரங்கு மாறி வவ்வால் மாறி தொத்தி கொண்டு டிக்கெட் எடுக்கிற சம்பவத்தை பார்த்தோம். இந்த பஸ்ல எல்லாம் ஏதாவது விபத்து நடந்தா எத்தனை உசுறு போகணும் பாருங்களேன். இதெல்லாம் யாரு கவனிக்கிற? ஏன் இந்த அசம்பந்த போக்கு? தெற்காசியா நாடுகள்ல இப்ப விபத்துக்கள் வளர்ந்து வர நாட்டுல முதலாவது இடத்துல இலங்கை இருக்குது என்ற ஒரு அறிக்கை சொல்லுது. பொருளாதாரம் வளர்ந்துச்சோ இல்லையோ, ஆரோக்கியம் வளர்ந்துச்சோ இல்லையோ, போஷாக்கு வளர்ந்துச்சோ இல்லையோ, அறிவு வளர்ந்துச்சோ இல்லையோ, ஆனா உசுறு போறது மட்டும் பாரபட்சம் எல்லாம் நடந்திருக்குது. ஒன்று சாரதிகள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேகத்தை அமைச்சுக்கொள்ளணும், இல்ல சாரதிகளுடைய வேகத்துக்கு ஏற்ப சாலைகள் அரசு அமைக்கணும். இது ரெண்டுமே இங்க கிடையாது. இன்னைக்கு பாதைகள் மனுஷன் போறது மட்டும் இல்லை,
ஆடும் போறது அதுலதான், மாடும் போறது அதுலதான், யானையும் போறது அதுலதான், நாயும் போறது அதுலதான். பக்கத்துல ஒரு போர்டை போட்டுக்குவாங்க சிரிச்சா, மயில் போகும் முதல்ல போகும் கவனமா போங்க. சட்டங்களை இங்க யாரும் மதிக்கிறது இல்லை. அதனால அப்பாவித்தனமாக ரிஸ்கான் உயர்லுக்குன்ற சம்பவமும் அந்த பஸ் வண்டியில வந்து ஒரு பெண்ணும் இருக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஒரு சம்பவம் இல்லை, ஃபேஸ்புக் சோசியல் மீடியாக்களை பார்க்க முடியாது, முழுக்க விபத்துக்கள் தான் பரிமாறப்படுறதை பார்க்க முடியுது. இன்னைக்கு வந்து ரிஸ்கான் இளம் குடும்பஸ்தர், இன்முகத்தோடு பழகிறவர் வந்து பயணத்துல வந்து முகம் சுளிக்காம யாரையும் சங்கடப்படுத்தாம பத்திரமாக பயணம் போறவர் சொல்லப்படுது. நல்ல பண்பாடு உள்ளவர், சோசியல் ஒர்க்குகளில் ஈடுபடுறவர், யாருடைய முறப்பட்டுக் கொள்வதில்லை அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் ரிஸ்கானை பத்தி சொல்லப்படுது. எனவே இந்த சாட்சிகள் எல்லாம் மறுமையில் அவருக்கு சாட்சியமாக அமையட்டும் என்ற பிரார்த்தனையோடு உங்களுடைய ஜனாசாக்கு அல்லாஹ் மறுமையில் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கட்டும் என்ற பிரார்த்தனையை மீசான் டிவி முன்வைக்கிறது. அந்த இளம் மனைவிக்கும் அந்த சிறு குழந்தைகளுக்கும் அல்லாஹ் ஆறுதலையும், அவருடைய பெற்றோருக்கோ அல்லாஹ் ஆறுதலையும் கொடுக்கட்டும். பெற்றோர் இருக்க குழந்தை மரணிப்பது என்பது மிகப்பெரிய சோதனை. எனவே இந்த சோதனை பொறுமையாக இருந்து உங்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தரட்டும். அந்த வாக்குறுதியை அல்லாஹ் நிறைவேற்றுவான். நீங்கள் பொறுமையாக இருந்து இறைவனிடம் கூலியை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற வினயமான வேண்டுதலையும் முன்வைத்தவனாக, வீதி விபத்துக்கள் இல்லாத ஒரு இலங்கையை தோற்றுவிக்க இலங்கை அரசு ஜனாதிபதி செயலணி ஒன்றை உருவாக்கி அதை மிக முக்கியமான பணியாக செயலாற்றட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.